கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிரசங்கி அதிகாரம் 5 வசனம் 7. அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் ஆலோசனைப்படி வாழும்போது நம்முடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரசங்கி 5:7 அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் காண்கிற சொப்பனங்கள் அநேகம் மாயையாகவே இருக்கின்றது. அவை நிறைவேறுவதில்லை. அநேக வார்த்தைகளும் அப்படியாகத்தான் காணப்படுகிறது. மனிதன் நம்மை சமாதானப்படுத்தும்படியாக அநேக வார்த்தைகளை பேசலாம். ஆனால் அது நிறைவேறுமா என்றால் நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சொற்படி நடக்கும்போது அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். அவருடைய வாயின் வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாய் போவதில்லை. நம்முடைய சொப்பனங்கள் நிறைவேறாமல் போகலாம். மனிதர் நமக்கு தருகின்ற ஆலோசனைகள் அல்லது அவர்களுடைய வார்த்தைகள் அல்லது நம் வாயின் மூலமாக வருகிற வார்த்தைகள் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்லாதவர். அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பாரானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். அவர் அதை நிறைவேற்றுவார். தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். அவருக்கு காத்திருந்து அவர் ஆலோசனையின்படி வாழும்போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு உண்மையாய் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.